இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. இந்த பேஸ்கெட் இப்படி காலியாக பார்த்தா தான் நிம்மதியாக என்னால் சமைக்கவே முடியுது. அதில் வச்சுட்டு கழுவி பாத்திரத்தை அப்பப்போ போட முடியாமல் நான் படுற சிரமம் இருக்கே எப்பப்பா. இவனுக்கு தான் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா இவனுக்கு எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரில. நைட்டு சாணுக்கு மாட்டு பல்ல தயிர் ஊற்றி பெற போட்டு வச்சுருந்தேன். மனசாட்சியே எல்லாமே விழுந்து கிடக்குறானே இவனை நான் எப்படி சாப்பிட்றது சொல்லுங்கள். சரி இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனில் கரப்பாம்பூச்சிக்கு கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை வந்துட்டு அப்படியே நாய்க்குட்டிக்கு எடுத்து வச்சிட்டேன். என்ன பண்ணுறேனே தெரில. இவனை கொல்லவும் முடியாமல் இவனில் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. இனி மண்டை பிச்சுக்கும் ஒரு இடத்தையும் பார்க்கும்போது கரப்பாம்பூச்சி இருக்கான்னு பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு துவையல் வச்சேன். சாணுக்கு வந்து அப்படியே லைட்டாக சாதம் போட்டு பெரட்டி அனுப்பிவிட்டாச்சு. பீட்ரூட் பொரியல் பண்ணங்காட்டிக்கு அதை அப்படியே சாதத்தோட பெரட்டி அவளுக்கு அப்படியே கொடுத்தாச்சு. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொடலங்காய் கூட்டு பீட்ரூட் பொரியல் துவையல் வச்சு அனுப்பிவிட்டாச்சு. கதிர்க்கும் அதே தான். நானும் சாணும் கொண்டு போய் வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான்டா போங்கடா அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி மனசு எலசாவோ இல்லை பாரமாவோ இருக்குது. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 முழம் பூ வாங்கி கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஃபேம்.